ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ஸை வந்து கம்மி பண்ண போகிறதுனால மோஸ்ட்லி ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ஸு, ஆக்சுவலி கேம்பிளிங் அண்ட் சின் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே மோஸ்ட்லி மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அட் தி சேம் டைம் என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் சொன்னீங்க என்னோட போர்ட்ஃபோலியோ, அதாவது அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி டெக்னாலஜி செக்டார் மட்டும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட்டில். டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், எம்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் ஃபார்மாலேருந்து எல்லா செக்டாருமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. வெல் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது ஆட்டோமோட்டிவ் தான். ஆக்சுவலி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அசோக் லைலாண்டு, டிவிஎஸ் மோட்டார் எல்லாமே ஆவரேஜாக 5 to 8% வரைக்கும் பாசிட்டிவ் இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் லிமிடெட், அடுத்தது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இதான் ஒரு 2%லேருந்து 3% வரைக்கும் பாசிட்டிவ் வந்துச்சு. பஜாஜ் ஆட்டோ 4% அப்பு, ஹீரோ மோட்டார் கப் 6% மேலே அப்பு, டிவிஎஸ் மோட்டார் 6% மேலே அப்பு, அசோக் லைலாண்ட், மாருதி சுசுகி 8% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ். சிமெண்ட் செகண்டு, மெட்டல் தேர்டு, கன்சூமர் ஃபினான்ஸ், பேங்கிங், ரியாலிட்டி, இன்ஃப்ரா சர்வீஸ், எனர்ஜி, பிஎஸ்சி பேங்க், பிஎஸ்சி ஃபார்மா இதெல்லாம் பாசிட்டிவ் வந்துச்சு. டெக்னாலஜி மட்டும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 245 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,876 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 81,273 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 676 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 393 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 55,734 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 198 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 34,634 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 550 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சாரி 550 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 4,103 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸும் நெட் பயஸ் தான், டிஏஎஸும் நெட் பயஸ் தான். இது போக டாடா கேபிட்டலோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஆக்சுவலி ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு. 1,040 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஐபிஓ வருது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் டபுள் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் இன்கம் 7,691 கோடி, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க ஐபிஓ தான் ரீசெண்டாட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 17,000 கோடி வந்து ஐபிஓவில் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி ஐபிஓ வந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம், பட் நமக்கு அது கிடைக்குமான்னு தெரியல. இதில் டாடா சன்ஸ் மட்டுமே 88.6% ஸ்டேக் வந்து இதில் ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 1.8% வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். அட் தி சேம் டைம் நமக்கு லிஸ்டிங் கெயின் வந்து கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. இது போக அன்றைக்கி நைட்டு ரியல் ரிசோர்ஸஸோட ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் வரும். ஸோ லிங்க் யாரோ குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அட் தி சேம் டைம் அந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு டீசன்ட் லிஸ்டிங் கொடுக்க சான்சஸ் இருக்குது. 30% லிஸ்டிங் கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா 2 குளோபல் அப்டேட்ஸ். ஒன்று, பூட்டின் கூட வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசியிருக்காங்க. ஏன்னா 2 days முன்னாடி தான் ட்ரம்ப் கூட வந்து பூட்டின் வந்து மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ரிலேட்டட் டிஸ்கஷன் ப்ளஸ் வந்து உக்ரைன் ரஷ்யா வார் டிஸ்கஷன், இது ரெண்டுமே வந்து அவங்க ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் 2 பேருமா பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஃபோனில். இது போக ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாட்டே இவர் ஜெலன்ஸ்கி கூட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. ஸோ அதில் என்ன டிஸ்கஷன் பேசியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து நாட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடாது, ஏன்னா ரஷ்யாவுக்கு அது விருப்பம் இல்லை. இவங்க உக்ரைன் வந்து நாட்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரஷ்யா விரும்பலை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கோரிக்கை வைக்கிறாரு உக்ரைன்ட்ட. அட் தி சேம் டைம் ரஷ்யா கேப்சர் பண்ண பிளேஸ் வந்து நீங்கள் இனி வந்து உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் குளோபல் அப்டேட்ஸில். ஸோ ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி மீட் பண்ணியிருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டின்ட்ட வந்து 2 பேருமே ஃபோனில் பேசியிருக்காங்க. இது ரெண்டுமே முக்கியமான குளோபல் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட், இண்டிகோவும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் ஸ்டைல் ப்ரிவிலேஜஸ், லோ ஃபாரெக்ஸ் மார்க்அப் அது ரேஞ்சில் வருது இந்த கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி வெல்கம் கிட்டு, மாஸ்டர் கார்டு, ருபே கார்ட்ஸ் இதில் வந்து போத் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ், யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் அப்ளிகேஷன் ரூட்ஸ் அவைலபிள், அதாவது 4,999 ரூபா வந்து ஜாயினிங் ஃபீ, 1 lakh வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் இதில் அப்ரூவல்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வெல்கம் அண்ட் ஆக்டிவேஷன் பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட், அசிலரேட்டட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 22 இண்டிகோ ப்ளூ சிப்ஸ் per 100 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ட்ராவல் ப்ரிவிலேஜஸும் இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டில் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இண்டிகோவும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் சேர்ந்து தான் இந்த கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னது இந்த இன்சூரன்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டதை கட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கேபினெட்டில் இருக்க நிதின் கட்கரியே சொன்னார். நானும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை இன்சூரன்ஸுக்கு அந்த ஜிஎஸ்டியை கட் பண்ணால்
அது வந்து கஸ்டமருக்கு பெனிஃபிட். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கு அது பெனிஃபிட் இல்லை. ஏன்னா அன்றைக்கி அது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து 12%லேருந்து 5% அல்லது நெல்லுக்கு வந்து நீங்கள் கொண்டு வராங்கன்னா அந்த செக்டார் அது ஹார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 12% வித் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் தான் அந்த செக்டாரை ஹார்ம் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் 5% ஆர் நில் வித்தவுட் ஐடிசி பெனிஃபிட் கொண்டு வந்தீங்கன்னா மார்ஜின் வந்து ஷ்ரிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ஜின் சுருங்கிடும். அட் த சேம் டைம் ப்ரீமியம் கட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி க்ரோத்தே வீக்கன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் அந்த ஜிஎஸ்டிக்கான டேக்ஸ் ரேட்டை வந்து 12%லேருந்து 5% ஆர் நில் ரிட்டர்ன்ஸ் நெல்லுக்கு வந்து கொண்டு வரது அந்த செக்டாருக்கு பாசிட்டிவ் அப்டேட் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கன்சூமருக்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஒர்க்கே டவுனாக இருக்குது. ஸோ டெலிகாம் அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இஷ்யூ வந்து ரீசால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏர்டெல் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. லார்சன் அண்ட் டியூபோ புதுசாட்டு, அதாவது டெக்னாலஜி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து புதுசாட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் செமிகண்டக்டர், ஹைட்ரஜன், டேட்டா சென்டர் இதில் எல்லாமே நாங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோவா நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரைஸாக இருந்துச்சு ஷேர் ப்ரைஸ். ரீசன் பார்க்கும்போது அவங்களோட விகோவிக்கு வந்து யூஎஸ் அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்களோட ஒரு லிவர் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யுஎஸ் எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டில் இருந்திருக்குது. ஸோ இது வந்து நோவா நார்டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. 2595 வரைக்கும் போனது 2589 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கேன் இங்கே ஏஷியன் பெயிண்ட்ஸ். பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் ஜிஎஸ்டி அந்த டேக்ஸ் ரேட்டை வந்து கட் பண்ணுறது. பட் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் எல்லா ஸ்டாக்குமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன ஒன்று என்னன்னா ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுலையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கில் காமத் வந்து ஒரு 138 கோடி பார்த்தீங்கன்னா கோல்டி சோலார் அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி இந்த கம்பெனி லிஸ்டட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், லிஸ்டட் இல்லை. ஆக்சுவலி 137.5 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு சோலார் பிவி மாடியூல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 monthsல 3 GW 14.7 GW எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சோலார் செல் மேனுஃபேக்சரிங்கை எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. 2030 சோலார் பவரை 280 GW நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம்னு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஜிரோதாவோட ஃபவுண்டர் நிக்கில் காமத் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேக்கராக இருக்கிற டெஸ்லா கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க பிரிட்டிஷ் மோட்டர்ஸ் கம்பெனிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி லீஸை வந்து குறைக்கிறாங்க. ஏன்னா யூகேல எங்களோட சேல்ஸ் குறையுதுனால பிரிட்டிஷ் மோட்டார் கம்பெனிஸுக்கான அந்த லீஸை வந்து குறைக்கிறாங்க. டிமாண்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 40% கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா யூகேல டெஸ்லாவோட நியூ கார் சேல்ஸ் 60% காலி ஜூலையில். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைக்கிறாங்க. ஏன்னா யூரோப்லேயும் உங்களுக்கு பயங்கரமாட்டு மார்க்கெட் ஷேர் ட்ராப் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெஸ்லா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்த அப்டேட்டு. இவங்க இந்த டெய்லிங்ஸ் அப்படிங்கிறத ரீப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஒரு 3823 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாட்ட அந்த டெய்லிங்ஸை 10 million tons per annum இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வேண்டி 3823 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கஸ்டமராக நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்ஸு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கஸ்டமர் கேர் சர்வீஸ், அதாவது சேட் பேங்கிங், எஸ்எம்எஸ் பேங்கிங், இது வந்து ஆகஸ்ட் 22, 23 அன்அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேங்கிங், ஐவிஆர், இமெயில், சோசியல் மீடியா சப்போர்ட், வாட்ஸ்அப் சேட்டு, அடுத்து எஸ்எம்எஸ் பேங்கிங் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. டோல் ஃப்ரீ நம்பரு இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் கார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சிஸ்டம் மெயின்டெனன்ஸுக்கு வேண்டி இதை பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட். டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22, 23 இந்த தேதியில் அன்அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயஜி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பங்கு. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். 173 கோடி தான், ஒரு மைக்ரோ கேப் கம்பெனின்னு சொல்லலாம். 274 ரூபாயில் இருந்துச்சு. இன்னைக்கு 5% மேலே போயிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1:3 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 3.76 crores வந்து லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் போர்டு வந்து அவங்களோட போனஸ் அந்த 1:3 போனஸுக்கு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஃபுட்டு, டெக்ஸ்டைல்ஸு, ஃபார்மசிட்டிகல்ஸ் இதில் இருக்கிறாங்க. 1:3 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. என்பிசிசி கொடுத்த அப்டேட் 25,000 கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டார்கெட் பண்ணுறாங்க. 2027 to 28 25,000 கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது என்பிசிசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் கிரெட்டாக்கு ஒரு ரைவலாட்டு மாருதி சுசுகி ஒரு காரை கொண்டு வராங்க. ஸோ அந்த காரோட நேம் வந்து எஸ்யூவி செக்மெண்ட்டில் தான் வருது. மாருதி சுசுகி எஸ்கியூடா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரில, அப்படி தான் ப்ரைஸஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது 3rd September லான்ச் பண்ணுறாங்க. ஸோ மாருதி சுசுகியோட எஸ்யூவி ஆட்டு வருது. ஆக்சுவலி கிரெட்டாக்கு ஒரு காம்படிஷன் ஆட்டு கொண்டு வராங்க மார்க்கெட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு.
ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து நேச்சுரல்ஸ் பிவரேஜஸ் அதில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுனாலன்னு பார்க்கும்போது பிவரேஜஸ் மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது ஹெர்பல் பிவரேஜஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. நேச்சுரல் பிவரேஜஸ் லிமிடெடோட ஜாயின்ட் வெஞ்சூரில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணி இந்த பிஸ்னஸை கேப்சர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆல்ரெடி ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை அக்யூசிஷன் பண்ணாங்க. இது போக கேம்பகோலா, ஸோ அவங்க வந்து பெருசாக அவங்களோட கோர் பிஸ்னஸ்லேருந்து மூவ் ஆகுறாங்க மாதிரி தெரியுது. ஸோ இது ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.